வாங்க. குட் மார்னிங், வணக்கம் மக்களை. இன்னைக்கு ஒரு சின்ன ரசம், ஒரு கத்திரிக்காய் கடைச்சல் தாங்க. ஏன்னா நேற்று வச்சு குழம்பு எல்லாமே இருக்குது, மாவு இருக்குது, குழம்பு இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. தம்பி ஒரு 2 தோசை தான் சாப்பிட்டபடி, அது குழம்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் சூடு பண்ணி. மதியானத்துக்கு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். வாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பு சாப்பாடு வடித்தேன், அதனால் அப்படியே விட்டேன். தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி வச்சா காஞ்சிரும், ரொம்ப நேரம் இதாகிடுங்களா. அதனால நேற்று மிக்சி போட்டு இருக்கிறதாவே ஒரு ஜார் போயிடுச்சுங்க. அதனால தான் கொஞ்சம் சமைக்கும் போது லேட் ஆச்சு. ஜாரில் போயிட்டு அந்த நார் ஜாரில் இதாகிடுது, ஜாம் ஆன மாதிரி நின்றுட்டு. பெரிய மூடியில் போட்டிருக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. இதில் போட்டு தண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஓகேங்க, ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. அது நம்ம புழிஞ்சிக்கலாம், டீ வடிகட்டுறதில் போட்டு புழிஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி, பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம அடிச்சுக்கலாம், ஒரு அடி. ஏன்னா இதில் புளி போடுறம்ப இந்த பசங்க காய் நம்ம செஞ்சு வச்சா அதில் அந்த குட்டியோண்டு நார் வர்றதுக்கே கொஞ்சம் சலுப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா நேற்று நான் சாப்பிட்றதோட தம்பி ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து எல்லாம் பர்த்டே கொண்டாடுறேன்னா அது இதுன்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிட்டு போயிட்டானுங்க இல்லையா. அதனால அவனுங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற பசங்களுக்கு இதெல்லாம் யாருங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பசங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. யாருமே புரிஞ்சிக்காத காலம் போன கடைசியில் நொய்யன் அப்பான்னுவாங்க இல்லையா, அதுதான் இந்த காலத்து பிள்ளைங்க அப்படித்தான் பண்ணிட்டுருக்குறாங்க. பெரும்பாலும் எல்லாமே அந்த மாதிரி தாங்க. ஏன்னா இப்போ ஒன்று நிறைய இழப்புகளை நம்ம சந்திக்கும் போது தான் தெரியுது. அது நம்ம இப்போ படித்து பிள்ளைங்களுக்கு சொன்னாலையும் அதெல்லாம் அதாவது நம்ம மண்டைங்களுக்கு ஏறலை. அதே மாதிரி தான் நமக்கு யாரும் அப்போ அறிகுறி சொல்கிறதுக்கு இல்லை. சொன்னாங்க,
ஆனால் இருந்தாலும் நம்ம மண்டைங்களில் ஏறல. அதே மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம வயசுங்க இல்லாத காலத்தில் தான் நமக்கு அறிகுறி சொன்னாங்க. காலம் போன கடைசியில் தான் நமக்கு வருது. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம எது சொன்னாலையும் பசங்களுக்கு வந்து ஏற மாட்டேங்குது. நல்லதை சாப்பிடுங்கடா. அப்போ வந்து எங்கப்பா சாப்பிடுமா வர இருங்க. மிளகு தூள் வந்து எங்கே வச்சு மிக்சர் ஒரே ஒரு வரமிளகை போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் தான் அதிகமாக போட்டிருக்கிறேன். தம்பி வந்து நல்லா சளி பிடிச்சிட்டு அசுங்கிறான். அதனால நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த பிள்ளைங்களுக்குன்னு ஒன்றும் புரியலைங்க. கொஞ்சம் வரமல்லியும் 1-2 இது குறைப்பாக தான் நம்ம அரைக்க போகிறோம்ப. வச்சிடலாம். சட்டை வந்து அவங்களே எவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருப்பாங்க. குறைப்பாக ஓட்டிகிட்டு இருந்தேன். எத்தனை இடிச்சுக்கிறேன் என்னன்னு தெரில. மழை தூறிட்டு இருக்குதுங்க. சேலம் வந்து மழை வந்து தூறிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் எல்லாம் எந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா அதுலேயே வந்து பூண்டு நிறைய போட்டுப்பேங்க. ஒன்று வந்து எங்கேயோ வச்சேங்க. இந்த கருவேப்பிலை எங்கேயோ தாளித்து எடுத்து வச்சேன் கழுவி. அவங்க இப்போ எந்த இடத்துல மறைஞ்சிட்டுக்கிறாங்கன்னு தெரில. வெங்காயத்துக்கு
வாழைத்தண்டு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி டாக்டருங்க சொன்னாங்கன்னா அப்போ வந்து வாழைத்தண்டை ஜூஸு அது இதில் லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்டில் வாழைத்தண்டு போட்டு பொரியல் பண்ணியா கூட்டு செஞ்சால் கொடுத்தோம்லன்னா இந்த பசங்க ரொம்ப 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 நக்கல் பண்ணுறது. இப்போ வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? அது இந்த பசங்க சொன்னால் புரிஞ்சிக்கிறது இல்லைங்க. பரவாயில்லைங்க, அவ்வளோ வந்து நம்ம வடிகட்டி கையில் வடிகட்டணும், இதில் ஃபில்ட்ரு போட்டு வடிகட்டணும்னு இல்லை. கையிலே பாருங்கள் நார்மல் நம்ம இப்படி புளிஞ்சாவே வந்துடுச்சு. நிறைய வாழைத்தண்டை வச்சு ஜூஸ் எல்லாம் போட்டு இந்த கல் இருக்குது, இதில் கல் இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதனால் பசங்க நிறைய வந்து அப்போ சாப்பிடுவாங்க. யார் சொன்னாலும் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் யார் சொன்னா என்ன, சொல்லன்னா என்ன, கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன, நம்ம கடமை ஒரு ரசம் வச்சு நம்மளும் சாப்பிட்டு பயனுக்கு வச்சுருக்கோம். வந்து ஊற்றிக்கலாங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற்றிக்கலாம். தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா 2 தக்காளி மட்டும் போட்டிருக்கிறேன். புளி கொஞ்சோண்டு இப்போ கத்திரிக்காய் கடைச்சலுக்கும் வந்த புளி அவ்வளோதான். மிளகு அதிலே போட்டு தக்காளி பூண்டு மிளகெல்லாம் போட்டு அடிச்சுட்டும்ப ஜீரகத்தூள் மேக்ஸிமம் ஜென்ஸுங்க இருக்கிற வீட்டில் வாழைத்தண்டு வாரத்தில் 2 முறை கூட எடுத்துக்கலாங்க. ஏன்னா அந்த பூவை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எல்லாமே இன்றைக்கி அவசர காலமாக ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் தண்டு வாங்கி இந்த மாதிரி ரசம் வைக்கிற அன்றைக்கி இந்த பொரியல் சாப்பிடாம கூட்டு செஞ்சால் சாப்பிடாமல் இருக்காங்க பாருங்கள், அடம் முடிச்சுட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் இப்படி நம்ம ரசம் வச்சுக்கலாங்க. அதுங்க அது கொதிக்கட்டும். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாங்க. மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் கரையுங்க.
வாங்க பாத்திரத்தை நம்ம இந்த பக்கம் நம்ம சின்னவங்கிட்ட மாற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரசத்தை வந்து இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா ரசம் கொதிச்சிருச்சு. நல்ல வாசங்க. ரசம் நல்லா கொதிச்சுட்டுக்கிறாங்களா? கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது பாத்திரம் காய்ச்சி உடனே நம்ம என்னதாங்க இதெல்லாம் ஒரு நம்ம உடம்புக்கு நம்ம ஆரோக்கியமாக சமைக்கணும் அப்படின்றதுக்கொசரம் தாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒண்டிக்கட்டை எது இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளே நம்ம பார்த்துக்கிட்டா தான். பசங்க இருக்கும்போது நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஏதோ ஒன்றுன்னா போவாங்க கடைக்கு மாத்திரையை மருந்தை வாங்கிட்டு வர்றதுக்கு. அவங்க இல்லாத டைமில் நம்ம எல்லாமே வெளியில் இருக்கானுங்க. தம்பியோட ஃப்ரெண்டுங்க, அண்ணன் பையன் எல்லாமே. நம்ம யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாதுங்க. பாவம் அவங்களும் எல்லாம் கொஞ்சம் இதில் இருக்காங்க. வரலாம், ஃபோன் பண்ணால் வந்து பார்த்துட்டு போகலாம். வராங்க. எவ்வளோ நேரத்துக்கு ஃபோன் பண்ணாலையும் புருஷன் முன்னாடி அதெல்லாம் எந்த குறையும் வைக்கிறது இல்லைங்க. வராங்க. நம்ம இருந்தாலும் அவங்கெல்லாம் அந்த பொண்ணு டாக்டராக இருந்தாலும் அவளும் ஓடிட்டே இருக்கா. டைம் இல்லாமல் அவனுக்கு நைட்டில் வேலை, கச்சேரி வேலைன்றதுனால நம்ம அவங்களையும் வந்து சலிச்சிக்கூடாது இல்லைங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நம்ம யாருமே வந்து சமையலை பொறுத்த வரைக்கும் அம்மா செய்யும்போது, பாட்டி செய்யும்போது பார்த்துருக்குறேன். யாரும் எனக்கு கற்றுன்னு தரல. எனக்கு வந்து அதாவது வந்து சமைக்கவே தெரியாதுங்க. மேக்ஸிமம் அதுதான். தண்ணி எடுப்பேன், பாத்திரம் தேய்ப்பேன். அதுக்கே வந்து அப்பா சத்தம் போடுவார் அம்மாவை. ரசம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் அந்த இது நல்லா ஆஃப் பண்ணிடலாங்க. ரசத்தை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. பெருங்காயம் எல்லாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு நேற்று காலையில் கடைக்கு போகும்போது நினச்சேன். எதுக்கு எண்ணெய் இவ்வளோ விடுறேன்னா, சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறைய போட்டிருக்குறேங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால தான் நல்லெண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில் தான். எதை இருந்தாலும் கொஞ்சம் அளவோட சாப்பிட்றது நல்லது தானே. ஏன்னா நைட்டு வந்து நம்ம களி இருந்ததுங்க. களி கொஞ்சம் போட்டு தோசை ஊற்றி தம்பிக்கு கொடுத்துட்டு நானும் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டேன். 2 தோசை. களி வந்து நேற்று 2 நேரமும் களியே சாப்பிட்டதுனால எனக்கு வந்து நல்லா இருக்குது உடம்பு. எந்த பிரச்சனையும் இல்லை. உணவுலேயே நான் வந்து சில ஐட்டங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் யாரும் கற்று எல்லாம் தரல. ஏதோ தோன்றதை செஞ்சு சாப்பிடுவோங்க. ஆனால் அது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கா எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான இப்போ ரீசனாக எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி வகைகளுக்கு சாப்பாடு தான் இப்போ நம்ம அவ்வளோ விலை கொடுத்து நம்ம டாக்டர் மூலிமா கடைக்குள் தம்பர் போட்டுக்கலாங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதை வச்சு தான் இதை நம்மளே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத செஞ்சு சாப்பிட்லாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்
அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு எடுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணேன், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா போட்டுடலாங்க. ஏன்னா இது மூணுமே வந்து நல்லா வதங்கணும், அதனால போட்டு வச்சிடலாம். மழை நல்லா தூரிட்டு இருக்குங்க, லைட்டாக தூரி அப்பப்போ தூருது, அப்பப்போ விடுது. எதனாலன்னு தெரியல, எத்தனை நாளைக்கு மோடம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா கீரை பறித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேங்க. கீரையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கடைஞ்சிடலான்னு பார்த்தேன். இது இங்கே வந்து இந்த குழம்பே வந்து நமக்கு 4 வாரத்துக்கு ஆகிடும். இப்போயே வந்து தம்பி போயிட்டு குளிச்சுட்டு வாடா, சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட்டு கூட நீ போய் படுப்பல, இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டான். அதுக்கு மேலே அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இன்றைக்கி தாங்க உருப்படியாக கத்திரிக்காய் வாங்கினதுலே சொத்து இல்லாமல் இந்த 5 காயும் நல்லா இருந்தது. இந்த பாத்திரத்தில் நிறையா நெய் விட்டு செஞ்சுருக்கிறேன் நான்ங்க. இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம இப்போ ஒரு தொலைனாவே அந்த நெய் வாசம் வந்து நம்ம நெய் காய வச்சா எப்படி இருக்கிறது பாத்திரம், அந்த மாதிரி ரொம்ப வெங்காயம் போட்டோம்னா குழம்பு அதிகமாகுது இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கு தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்று மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஏன்னா மழை தூரிட்டு இருக்குது. எப்படி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க, இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இப்போல்லாம் செல்லே மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க இல்லைங்களா, தெரியாமல் குழந்தைங்க போகிறவங்களும் போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஓடிட்டு இருக்கோம். நம்ம வந்து தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு இது நல்லா அப்படியே இது மஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் இல்லைங்களா,
அதோட சேர்த்து எல்லாமே வேக வச்சிடலாம். இப்போ வேக வச்சு அது வணக்கி விட்டு வேக வச்சா அது நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நம்ம புளி தண்ணியும் இதோட நம்ம எண்ணெயில் புளி போட்டு நல்லா பச்சை புளி ரசம் சாப்பிட்றது வேறு, புளி குழம்புங்களுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு சாப்பிடும்போதே எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா வந்து இந்த புளிப்பு காரம் இதோட சேர்ந்து நல்லா வணங்கிட்டுங்க. அப்புறமா கோழி எல்லாம் முடிஞ்சுதா, இதோட வேலை எல்லாமே ஓரளவுக்கு வாங்க பார்க்கலாம் காய் எப்படி இருக்குது. இந்த கொஞ்சம் கொதிச்சு நல்லா தேங்காய் பால் நம்மளோட ஆப்ஷன் தாங்க. தேங்காய் பால் ஊற்றுறது அது நம்மளோட இஷ்டம். இப்போ நான் கொஞ்சோண்டு தேங்காய் இருந்தது, சரியா அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது புளிக்குழம்ப வந்து நீங்கள் கடைச்சிலன்னு சொல்லிடுறாதீங்க. நான் வந்து ஆப்ஷன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை ஆப்ஷன்னா அப்படியே கடைஞ்சி தாளித்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்குமே இட்லி தோசை எதுக்குன்னாலும் சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு கொதி நல்லா இந்த காய் பருகு போய் வெந்துருச்சு. கத்திரிக்காய் நம்ம மத்து போட்டு இது பண்ணுறதுக்கு இப்போ தேங்காய் போட்டு ஒரு கொதி டிகாஷன் கொஞ்சம் அயனுக்கு வச்சுட்டு சூடு பண்ணுறேங்க. சூடு பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். காய் வந்து இப்போ நம்ம ஒரு கடைஞ்சிடலாம். அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது சூடு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. பார்த்துடலாம். பாருங்க எல்லாமே வந்து காய் நல்லா வந்து
வெங்காயமெல்லாம் கொஞ்சம் நழுவிட்டு போகும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயம் அது வணங்கிட்டாவே சரியாக போயிடும். இருந்தாலும் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தோம்லன்னா இப்படி சுற்றி கடையிறத விட கையில் கொஞ்சம் இதாகும். இது என்ன அப்படியே மஞ்சிருச்சு. இன்னும் ஒரு மண் பாத்திரம் 4 பாத்திரம் காட்டினேன் இல்லைங்க, 2 பாத்திரம் புதுசாக வாங்கிட்டு வந்ததில்ல, 1 தான் புழங்கிட்டு இருக்குங்க. இன்னொன்று பெருசு வந்து அவங்க கைப்பிடியோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து நான் எடுத்து வச்சு புழங்கலை, ஏன்னா தண்ணியிலே அரிசி தண்ணி போடல அவங்கள. அவ்வளோதாங்க, அது கடைச்சல் வந்து முடிஞ்சிருச்சுங்க. சூப்பரான ஒரு கடைச்சல். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணுனாலும் சாப்பாடை வந்து பெசந்து இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, பெசந்து குழஞ்சி அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. டிக்கர்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்படகம் போட்டு கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நான் லண்டன்லேருந்து அவங்க வந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி பக்கம்னு நினைக்கிறேன், திருச்செந்தூர் ஏதோ ஒரு நம்ம அது ஊர் பேர் சொன்னாங்க. அவங்க அந்த லண்டனில் போயிட்டு அந்த மீன் குழம்பு நான்வெஜ் செய்யும்போது தான் அவங்க சொல்லுவாங்க அடி தூள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து சமையலை வந்து அவங்க அவ்வளோ ரசித்து பண்ணுவாங்க நான்வெஜ் செய்யும்போது. அது ஒவ்வொன்றும் அவங்க செய்யும்போது நமக்கு பார்த்தா சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அந்த நான்வெஜ்ஜு சமைக்கிறது, கழுவுறது, கட் பண்ணுறதுலேருந்து போட்டு காட்டுவாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்ம சொல்கிறேன், இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம வாழைத்தண்டு ரசம், கத்திரிக்காய் கடைச்சல், ஒரு வடகம் போட்டு தாளிச்சிட்டா இது முடிஞ்சதுங்க. சூப்பராக இருக்குங்களா?
அவ்வளோதாங்க. இது வாசம் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் கப்புன்னு இருந்துச்சேன்னா அந்த தாளிச்சதுக்கு ஒரு நல்ல சுவையாக இருக்கும். தாளிப்பு வடகம் போட்டு செய்கிறவங்களுக்கு தெரியுங்க அது எப்படி. இந்த மாதிரி தாளிச்ச உடனே எல்லா குழம்புமே நம்ம வந்து கீரை காய் எது செஞ்சாலையும் இப்படி தாளிச்சதுக்கப்புறம் கப்புன்னு மூடி வச்சோம்னா அது வாசமாக நல்லா இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால தான் ஒரு செகண்டு இப்படி மூடி வச்சிடுறது. பாய் மக்களே, நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு ரசம் கத்திரிக்காய் வந்து கடைச்சல் புளிக்குழம்பு மாதிரி வச்சு கடைஞ்சிருக்கிறேன், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.